வணக்கம். சித்தர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகளில் இப்போது நாம் எண்ணெய் கொப்பளித்தல், அதாவது ஆயில் புல்லிங் என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். ஒரு நாள் முழுவதும் நாம் உடம்பிற்காக செய்யக்கூடிய கடமைகளில் முக்கியமானதாக இந்த ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் கொப்பளித்தல் உள்ளது. அதாவது பல் துலக்கிய பின்பாக நாம் வாய் தூய்மைப்படுத்தும் போது அதில் முக்கியமான ஒரு பகுதியாக வரக்கூடியது நல்லெண்ணெயை வாயில் கொஞ்ச நேரம் வைத்துக்கொண்டு கொப்பளித்து கொண்டே இருந்து அது நீராக மாறும் வரை, அதாவது ஒரு 10 to 15 நிமிடங்கள் வரைக்கும் வாயில் வைத்திருந்து கொப்பளிப்பது என்பது உடலுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக கருதப்படுகிறது. அதாவது நம்ம பல் துலக்கி முடித்த பிறகு ஒரு 2 to 3 தேக்கரண்டி அளவுக்கு செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை வாயில் கொஞ்ச நேரம் வச்சிருந்து பல் இடுக்குகள் வழியாக அந்த எண்ணெயை செலுத்தணும். நம்ம வாயில் உள்ள அழுத்தத்தை மாற்றுறது மூலமாக, கொப்பளிக்கிறது மூலமாக பல் இடுக்குகள் வழியாக இந்த எண்ணெய் போகணும். நாக்கு கீழே தொண்டை வரைக்கும் எல்லா பகுதியிலையும் இந்த எண்ணெய் பயணிச்சுட்டு வர மாதிரி முழுமையாக வாயில் வச்சுருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து ஒரு வெள்ளை நுரையோடு சேர்ந்து திரவமாக மாறும். மாறின பின்னாடி அதை கொப்பளிச்சுட்டு சுத்தமான தண்ணியை வச்சு மறுபடி வாயில் கொஞ்ச நேரம் வச்சுருந்து கழுவிடணும். இந்த எண்ணெய் கொப்பளிச்சுட்டு பலர் அப்படியே போயிடுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. வாயில் இருக்கக்கூடிய எண்ணெயை முழுமையாக தண்ணீர் வைத்து கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு கொப்பளிச்சுறதை மறக்கக்கூடாது. இதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக உமிழ்நீர் சுரக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரத்திலையும் வேறு வேதிப்பொருட்களாக உமிழ்நீர் வழியாக வெளியே வரும். நம்ம சாப்பிட போகும்போது வரக்கூடிய உமிழ்நீரில் பார்த்திங்கன்னா அந்த உணவை செரிப்பிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதில் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வேண்டாத பொருளை பார்க்கும்போது வரக்கூடிய உமிழ்நீரில் உடம்புலேருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் அந்த உமிழ்நீரில் வெளியில் போகும். எனவே இந்த உமிழ்நீர் சுரக்கக்கூடிய நேரம் எதை பார்த்து அந்த உமிழ்நீர் சுரக்குது அப்படிங்கிறது அதில் கலந்துருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் மாறுபாடு அடையத்தை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த எண்ணெய் கொப்பளிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, வாயில் நம்ம 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய ரத்தம் முழுவதும் ஒரு முறை வாய்க்கு வந்துட்டு போனதுக்கு பின்னாடி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நுட்பமாக இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள், கழிவுப் பொருட்கள் முழுமையாக வெளியாகிறதா சில ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்குது. அதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த உமிழ்நீர் சுரக்கும் போது அந்த உமிழ்நீர் வழியாகவும் சில கழிவுப் பொருட்கள் வெளியாகிறதா பல ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்குது. அதனால இந்த வாய் தூய்மைப்படுத்துறதோட மாத்திரம் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த பகுதியிலும் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் நீங்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த உடம்பிலும் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நீங்கிறதுனால என்றைக்கும் நாம் இளமையோடு இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் கொப்பளித்தல் உதவியாக இருக்குது. அது மாதிரி நம்ம பல் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஏறு பகுதிகளில் நம்ம விரலால் பல்லை தேய்ச்சி அதை மசாஜ் பண்ணிவிடுவோம். ஆனால் நாக்கு பகுதியிலையோ இந்த வாயினுடைய உள்பகுதியோ மேல் அன்னமோ போதுமான அளவுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த எண்ணெய் கொப்பளிக்கிறது மூலமாக அந்த பகுதியில் வேகமாக அந்த எண்ணெய் போய் மோதுறதுனால அந்த பகுதியில் மிருதுவாக மசாஜ் செய்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு அந்த பகுதிக்கு இரத்த ஓட்டம் கூடுதலாகும். அந்த பகுதிக்கு இரத்த ஓட்டம் கூடுதலாகிறது பல நன்மைகள் கிடைக்கும். உணவு செரிமானமாகிறது, உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் முழுமையாக உள்வாங்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணெய் கொப்பளித்தல் உணவினுடைய சுவை முழுமையாக நாக்குக்கு உணர்த்துவதற்கு இந்த எண்ணெய் கொப்பளித்தல் உதவியாக இருக்குது. முகத்தில் உள்ள தசைகள் எல்லாம் போதுமான அளவுக்கு பொலிவோடு இருக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் கொப்பளித்தல் உதவியாக இருக்குது. இதை நம்ம தினமும் செய்கிறோமா அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் பண்ணினாலே இந்த நன்மைகள் எல்லாமே கிடைச்சிடும். இப்போ வாயிலையோ அல்லது பல்லையோ ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதாவது வாய்ப்புண் இருக்குது அப்படின்னாலோ, அல்லது பல் ஈறுகளில் சில அடைப்புகள் இருக்குது, அல்லது சில உப்பு படிமங்கள் இருக்குது அப்படின்னா தினமும் செய்யுங்க. செஞ்சு அந்த வாயில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கிற வரைக்கும் இதை தினமும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாரத்துக்கு 1 நாள் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த எண்ணெய் கொப்பளித்தல் மூலமாக இத்தனை நன்மைகள் இருக்கிறதுனால இதை நாம் வாரத்துக்கு கண்டிப்பாக 1 முறையாவது செய்து உடம்பை நலமோடு வைத்திருப்போம். நன்றி.